அனைவருக்கும் வணக்கம். டிஎன் புக் ரீடர்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 8th சயின்ஸ் புக்கில் இருந்து ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா அளவீட்டியல். இது புக்கு டாபிக் வந்து டைட்டில் மாறும். சில புக்ஸில் வந்து அளவியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 8th சயின்ஸ் புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அளவீட்டியல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அளவீட்டியல் அப்படின்றது நம்ம இங்கிலீஷில் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இந்த டாபிக் வேறு எந்த புக்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6th புக்கில் இருக்குது, 7th புக்கில் இருக்குது அண்டு 8th புக்கில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறதே நம்ம இந்த 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து உங்களுக்கு நான் போட போகிறேன். ஸோ ஏன் நம்ம 6th பார்க்காம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக 8th போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவீட்டியல் இந்த அளவீட்டியல் பொறுத்த வரைக்கும் ஒரு சப்டாபிக் ஒன்று வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது எஸ்ஐ யூனிட்னு சொல்லக்கூடிய எஸ்ஐ அலகு இருக்கு இல்லையா, இந்த எஸ்சி அலகு பற்றின ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக் இன்ஃபர்மேஷன் இந்த 8th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் புரிதல் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, வாங்க டாபிக் உள்ளே போகலாம். இப்போ அளவீட்டில்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அளவீடுகள்லாம் என்னங்க? பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம அளந்து ஒரு டினோட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் அளவீடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் எந்த ஒரு விஷயத்துக்குமே மெஷர்மெண்ட் அப்படின்றது எதுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், வார்த்தையை அளந்து பேசுங்க, துணிகளை அளந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அளவுகளை பொறுத்த வரைக்கும் அளந்து ஒரு விஷயத்தை நம்ம டினோட் பண்ணோம் அப்படின்னா 3 முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுது. சரிங்களா? சரி, இப்போ இந்த 3 முக்கியமான விஷயங்கள் இருந்தால் தான் நம்ம அளந்து நம்ம அதை டினோட் பண்ண முடியும், குறித்து கொள்ள முடியும். அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் தேவை? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட். சரிங்களா? அதாவது அளக்கக்கூடிய கருவி, டேப் ஆகட்டும், ஸ்கேல் ஆகட்டும், ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் ஒரு கருவி நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நியூமெரிக்கல் வேல்யூ, அதாவது எண் மதிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நியூமெரிக்கல் வேல்யூ. மூணாவது என்ன விஷயம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அலகு, ஒரு யூனிட் தேவைப்படும். சரிங்களா? ஓகே, இந்த 3 விஷயமும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு விஷயத்தை அளந்து அதை நம்ம எவ்வளவு இருக்குது, எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றத நம்மளால் சொல்லவே முடியும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டேபிள் வந்து நான் மெஷர்மெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டடி டேபிள் வந்து அதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? லென்த்து இன்ட்டு பிரெத் அப்படின்ற ஒரு சில ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சரி, இப்போ நான் வந்து அளக்கிறேன். டேப் வச்சு அளக்கும் பொழுது ஒரு தோராயமாக ஒரு 3 மீட்டர் வரும்னு வச்சுக்கோங்களேன். 3 மீட்டர் இன்ட்டு ஒரு 2 மீட்டர் அகலம். ஸோ 2ன்னு போட்டேன். ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கும்? 6. எவ்வளவு? 6 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லி போடலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல எவ்வளோ லென்த் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 3 மீட்டர்னு சொல்லி எழுதிருப்போம் இல்லையா. ஸோ 3 அப்படின்றது ஒரு எண் மதிப்பு, பக்கத்தில் மீட்டர்னு போட்டிங்கன்னா அது ஒரு யூனிட். சரிங்களா? அப்போ 3ன்றது ஒரு எண் மதிப்பு, பக்கத்தில் ஒரு யூனிட். ஸோ ஒரு கருவி ப்ளஸ் ஒரு எண் மதிப்பு 3ன்னு கிடச்சிருக்கு, அடுத்து ஒரு யூனிட். இந்த 3 சேர்ந்தால் தான் நமக்கு என்னங்க கிடைக்கும்? ஒரு அளவீட்டியல் அப்படின்ற ஒரு முழுமையான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அளவீடியல் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மெஷர்மெண்ட். ஓகேங்களா? என்னங்க? மெஷர்மெண்ட். ஓகே, இந்த இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது இந்த அளவீடுகள் பொறுத்தவரைக்கும் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஒரு சப்டாபிக் வந்து எஸ்ஐ யூனிட் அப்படின்ற மாதிரி ஒன்று ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த எஸ்ஐ யூனிட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, 1960ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் அங்கே நடைபெற்ற ஒரு எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான ஒரு 11வது கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்குதுங்க. சரிங்களா? அந்த கான்ஃபரன்ஸ், இந்த பொது மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பொதுவான ஒரு யூனிட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் எஸ்ஐ யூனிட். இந்த எஸ்ஐ யூனிட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிஸ்டம் இன்டர்நேஷ்னல். சரிங்களா? சிஸ்டமே இன்டர்நேஷ்னல் சொல்லுவாங்க. ஸோ இந்த எஸ்ஐ யூனிட்டில் மொத்தமாக எத்தனை அலகுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 இயற்பியல் அளவுகளை கொண்டது தான் இந்த அடிப்படை எஸ்ஐ அலகுகள். சரிங்களா? ஓகே, அந்த 7 அலகுகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல எஸ்ஐ யூனிட் கொண்டு வருவதற்கான படுத்துவதற்கான தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1960 அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டு ஒவ்வொரு மாதிரியான சில யூனிட்டை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லண்டன், ஒரு இங்கிலாந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து நீளத்தை வந்து எப்படி அளந்தாங்க அப்படின்னா ஃபீட், அடி இருக்குல்ல, அதில் அளந்தாங்க. சில நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டரில் அளந்தாங்க. சில நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மீட்டரில் அளந்தாங்க. இந்த மாதிரி நாடுகளுக்கு நாடு ஒவ்வொரு சயின்டிஸ்டில் இந்த அளவுகள் குறித்த யூனிட் வந்து பொதுவாக மாற்றம் இருந்துச்சு. அப்போது ஒரு சயின்டிஸ்ட்டும் குறிப்பிட்டு எழுதிட்டு வச்சுட்டு போனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்னொரு நாட்டு சயின்டிஸ்ட் வந்து படிக்கணும் அப்படின்னா அது ரொம்பவே ரிஸ்க்காக இருந்தது. ஸோ அதனால் ஒரு சயின்டிஸ்ட் டினோட் பண்ணி வச்சுட்டு போன ஒரு விஷயத்தை இன்னொரு நாட்டு சயின்டிஸ்ட் வந்து எடுத்து படிக்கும் பொழுது அவங்களுக்கு உண்டான ஒரு புரிதல் ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது.
ஆக மொத்தம் சயின்டிஸ்ட்டுக்குன்னு தனியாக ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு யூனிட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ஒரு தீர்மானத்துக்கு வராங்க. அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக 1960ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பாரிஸ் நகரில் 11வது மாநாட்டில் இந்த கொள்கையானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்ன கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட்டுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு கொள்கை தான். ஸோ தேட் மீன்ஸ் சிஸ்டமே இன்டர்நேஷ்னல். ஸோ சிஸ்டமே இன்டர்நேஷ்னல் அப்படின்றது ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்டது. இதிலிருந்து தான் உங்களுக்கு அந்த 7 இயற்பியல் அளவுகளையும் கொடுத்துள்ளார்கள். சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு எஸ்ஐ யூனிட் கொண்டு வருவதற்கான தேவை என்னென்னு புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அந்த 7 யூனிட் என்னென்னன்றதை பார்த்துடலாம். பாருங்கள், நல்லாவே பிக் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஸோ அந்த எஸ்ஐ அளவுகள் இருக்கக்கூடிய 7 அடிப்படை அளவுகள் மற்றும் அதற்கான அலகுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, 1 நீளம், 2வது நிறை, 3வது காலம், 4வது வெப்பநிலை, 5வது மின்னோட்டம், 6வது பொருளின் அளவு, 7வது ஒளிச்செறிவு. இப்போ பாருங்கள், இந்த 7 எஸ்ஐ யூனிட்டுமே ரொம்ப 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 முக்கியம். இது கேட்கலன்னா இது வந்து எக்ஸாமே கிடையாது, அந்தளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ பாருங்கள், 7 எஸ்ஐ யூனிட்னா என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போது அதற்கான அலகுகள் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நீளத்துக்கான எஸ்ஐ அலகு மீட்டர், அதுக்கான குறியீடு ஸ்மால் எம். நிறைக்கான எஸ்ஐ அலகு கிலோகிராம், அதுக்கான குறியீடு கேஜி. காலத்திற்கான எஸ்ஐ அலகு வினாடி, அதுக்கான சிம்பிள் எஸ். வெப்பநிலைக்கான எஸ்ஐ அலகு கெல்வின், அதுக்கான குறியீடு கேபிட்டல் கே, அதனால நான் பாக்ஸ் பண்ணியிருக்கேன். மின்னோட்டத்திற்கான எஸ்ஐ அலகு ஆம்பியர், அதற்கான குறியீடு கேபிட்டல் ஏ, அதுக்கும் சேர்த்து நான் பாக்ஸ் பண்ணிட்டேன். பொருளின் அளவு பொறுத்த வரைக்கும் மோல். ஸோ அதுக்கான குறியீடு பார்த்திங்கன்னா மோல். ஒளிச்செறிவு அப்படின்றதுக்கான அலகு பார்த்திங்கன்னா கேண்டிலா, இதுக்கான குறியீடு சிடி. ஸோ இதில் நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா எல்லாமே ஈஸி தான். ஒரு விஷயம் மட்டும் சிமிலராக உங்களை கன்ஃபியூஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப கெட்டிக்கார ஒரு வேலை பார்க்குறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கொஷின் தான். வெப்பநிலைக்கான எஸ்ஐ அலகுன்னு கேட்டால் நிறைய பேர் டிகிரி செல்சியஸ் தான் சூஸ் பண்ணுறாங்க. அது மிகப்பெரிய தவறு. வெப்பநிலைக்கான எஸ்ஐ அலகு கெல்வின் கெல்வின் கெல்வின். ஸோ கெல்வின் தெரிஞ்சிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரில் இருக்கக்கூடிய கெல்வினுடைய வார்த்தை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கான குறியீடு வேலை முடிஞ்சுது. சரிங்களா? ஸோ நல்லா கவனமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு 7 எஸ்ஐ யூனிட்டுடைய அலகுகள் என்னென்னு சொல்லிட்டு. இப்போது எஸ்ஐ யூனிட் வந்து பார்த்திங்கன்னா இதை கொண்டு வருவதற்கு முன்பாக மற்ற நாடுகளில் பயன்படுத்தப்பட்ட அலகு முறைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் பாருங்கள், நம்ம 8th புக்கு தான் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், பழைய கால யூனிட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா எஃபிஎஸ், சிஜிஎஸ், எம்கேஎஸ். அதாவது எஃப்னா ஃபுட், பீனா பவுண்டு, எஸ்னா செகண்ட், சீனா சென்டிமீட்டர், ஜீனா கிராம், எஸ்னா செகண்ட், எம்னா மீட்டர், கேனா கிலோகிராம், எஸ்னா செகண்ட். ஓகேங்களா? இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த செகண்ட்ன்ற லாஸ்ட் வேர்டு மட்டும் மாறவே மாறாது. ஃபஸ்ட் 2 லெட்டரும் பார்த்திங்கன்னா எஃப்பி, சிஜி, எம்கே. இங்கே தான் எல்லா சயின்டிஸ்ட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. சரிங்களா? சரி, பார்க்கலாம் வாங்க. சரி, இப்போ எஸ்ஐ யூனிட் வந்து 1960 11வது மாநாட்டில் ஃப்ரான்ஸ் நாட்டில் அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் பல நாடுகளில் இருக்கக்கூடிய பல அறிவியல் அறிஞர்கள் இந்த 3 மெத்தட் தாங்க அவங்களுடைய யூனிட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எஃபிஎஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா தமிழ் என்ன சொல்லலாம்? எஃப்னா ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம், பீனா பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம், எஸ்னா செகண்டு அதாவது வினாடி. சரி, இது எதுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீளத்தை அளக்க அடி அப்படின்ற யூனிட்டை யூஸ் பண்ணாங்க, நிறையை அளக்க பவுண்ட் அப்படின்ற யூனிட்டை யூஸ் பண்ணாங்க, காலத்தை அளக்க வினாடி அப்படின்ற யூனிட்டை யூஸ் பண்ணாங்க. எங்கே? ஒரு பிரிட்டிஷ், இங்கிலாந்து, லண்டன் இந்த மாதிரி கண்ட்ரியில் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டு இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அதான் யூஸ் பண்ணுறாங்க. சரி, அப்படியே வேறு நாட்டுக்கு வருவோம். மற்ற நாடுகளில் சிஜிஎஸ் அப்படின்ற ஒரு முறையை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சீனா சென்டிமீட்டர், ஜீனா கிராம், எஸ்னா செகண்ட். நீளத்தை அளக்க சென்டிமீட்டர் அப்படின்ற ஒரு யூனிட் யூஸ் பண்ணாங்க, நிறையை அளக்க கிராம் அப்படின்ற ஒரு யூனிட் யூஸ் பண்ணாங்க, காலத்தை அளக்க வினாடி அப்படின்ற ஒரு யூனிட்டை யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த கண்ட்ரிக்கு போனோம் அப்படின்னா அங்கே எம்கேஎஸ், எம்னா மீட்டர், கேனா கிலோகிராம், எஸ்னா செகண்ட். இப்போ நீளத்தை அளக்க இங்கே மீட்டர் அப்படின்ற ஒரு யூனிட்டை யூஸ் பண்ணுறாங்க, நிறையை அளக்க என்ன பண்ணுறாங்க? கிலோகிராம் அப்படின்ற யூனிட்டை யூஸ் பண்ணுறாங்க, காலத்தை அளக்க வினாடி அப்படின்ற யூனிட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஆல் டுகெதர் இந்த இடத்துல செகண்ட் மட்டும் மாறவே இல்லை. எல்லா இடத்துலையுமே காலத்தை அளக்க வினாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் மற்ற விஷயங்களுக்கு மட்டும் நீளத்தை அளக்கிறதுக்கு சில இடங்களில் பாருங்கள், லண்டன், இங்கிலாந்து இது போன்ற நாடுகளில் நீளத்தை அடியில் அளந்திருக்காங்க. அதாவது நான் சொல்கிறது 1960க்கு முன்பாக அந்த காலகட்டத்தில். வேறு நாட்டில் பார்த்திங்கன்னா நீளத்தை அளக்க சென்டிமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, சில நாடுகளில் நீளத்தை அளக்க மீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க.
இப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நாடுகளுக்கும் சில கன்ஃபியூஷன் வரதானே செய்யும். அதனால தான் எஸ்ஐ யூனிட்டில் பொதுவாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மீட்டர்னால் எல்லா நாடுகள்லேயும் இப்படி தான் இருக்கணும், நிறைனா இதில் தான் அளக்கணும், காலம்னா இதில் தான் அளக்கணும், கெல்வின்னா வெப்பநிலை இதில் தான் அளக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு 7 யூனிட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அறிவியல் அறிஞர்கள் மட்டும் இல்லாமல் ஸ்கூல் குழந்தைங்கள்லேருந்து காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இதை தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாம்லேயும் இதை தான் யூஸ் பண்ணுறோம். இப்படி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு எஃபிஎஸ் சிஜிஎஸ் இருக்கு இல்லையா, இந்த சிஜிஎஸ் இந்த எம்கேஎஸ்லாம் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எம்கேஎஸும் சிஜிஎஸும் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் எஸ்ஐ அலகோட சேர்த்து என்னென்னு சொல்லலாம், மெட்ரிக் அலகு முறைன்னு சொல்லலாம். இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா, எஃபிஎஸ் அலகு முறை, இதை வந்து மெட்ரிக் அலகில் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது ஆங்கில இயற்பியலாளர்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு அலகு முறை. ஆங்கிலேயர்கள் அப்படின்றவங்க யார், பிரிட்டிஷ்காரங்க, இங்கிலாந்தில் இருக்காங்க இல்லையா, லண்டன், ஸோ அவங்க தான். ஸோ அவங்க அப்போலேருந்து இப்போ வரைக்குமே அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் பவுண்டு தான் மேக்ஸிமம் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. ஓகே, இதுக்கான ஒரு புரிதல் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐ அலகில் இருக்கக்கூடிய 7 யூனிட்டுக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம அடுத்த புக்கில் பார்க்க போகிறோம். எந்த புக்கில், 7th புக்கில் பார்க்கலாம். சரிங்களா? 7thலையும் இருக்கும், 6thலையும் இருக்கும். ஸோ 2 புக்லேயுமே உங்களுக்கு நீளம்னா என்ன, அதனுடைய பேசிக் யூனிட் என்ன, குறியீடு என்ன, நீளம்னா அதுக்கான வரையறை என்ன, இந்த மாதிரி ஜென்ரலாக 1/1 நிறைனா என்ன, காலம்னா என்ன, வெப்பநிலைன்னு என்ன, மின்னோட்டம் என்ன, பொருளின் என்ன, ஒளிச்சேர்க்கை என்ன, இந்த மாதிரி நம்ம பார்த்தலாம். ஸோ இந்த சேனலில் இந்த வீடியோ இது போதுமானது. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்றதுனால உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப தேவைப்படுது. பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். ஸோ அதனால் நம்மளுடைய டிஎன் புக் ரீடர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் இதுக்கான கண்டினியூஷன் கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ.